குட் ஈவினிங் பிரைஸ்ல வெல்கம் டு திஸ் வீடியோ. காலையில் 2 வீடியோ போட்டேன். இப்போ ஈவினிங்கும் நான் வந்து சில தாட்ஸ் கத்தர் கொடுப்பதினால் நான் இன்னும் 2 வீடியோ நான் இதில் சேர்க்கலான்ட்டு இருக்கேன். தொடர்ந்துச்சா நான் எங்களுடைய சபைக்கு நான் சென்று அப்டேட் ஆகி நான் வரேன். எவ்ரி ஃபஸ்ட் வீக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் அட்டன் பண்ணுறேன். நான் பார்க்கக்கூடிய உரைநிறைகளை நான் எடுத்து சொல்கிறேன். அது சபை ஒன்று தான், இந்த சபை அந்த மாதிரிலாம் கிடையாது. சபை ஒன்று தான், கர்த்தருடைய சபை. இது சபை வளர்ச்சி காணணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. இப்போ நான் குழந்தையாக இருக்கேன்னு வைங்க, நான் வளர்ச்சி காணணுன்னா என்னுடைய மூளை வந்து வளரணும். ஒன்று, சும்மா நான் ஃபிசிக்கலாக நான் வந்து பெருசாகிட்டே போகிறேன்னா அது வந்து ஆட்டிசம்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலாக மட்டும் வளர்ந்த மூளை வளர்ச்சி எதுவுமே இல்லை, சும்மா உட்காந்துட்டே இருக்க குழந்த அப்படின்னா வந்து அது ஒரு ஆட்டிஸ்டிக் கிட். அதுமாரி இப்போ வந்து எனக்கு ஒரு பாப்பா இருக்குது, அது வந்து என்னோட பேசணும், இல்லை அது போல் என்னோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, இல்லை அப்பா கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி அதில் மூளை வளர்ச்சி தான் வந்து மெயினான வளர்ச்சி. அதுபோல் ஆனால் சபையிலேருந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆட்டிஸ்டிக் சபை போல தான் இருக்கும். சபை இடிச்சு காட்டலாம், ஆனால் சபையில் பரிசுத்தமோ இல்லை அது போல் ஆவிக்குரிய உணவுகள் அந்த மாதிரி இருக்குது, வரங்கள். அதில் நம்ம வளர்ச்சி காணலை, பர்சனலாக வளர்ச்சி காணலைன்னா அது வந்து அதுமாரி ஆர்டிஸ்டிக் சபையாக மாறிடும். எங்களை நடத்தின பாஸ்டர் வந்து கொலோசியர் 2:5 இருக்கு பாருங்க. சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. அதுபோல இது தெளிவாக பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அந்த புத்தகத்தில் அவர் லோக ஞானி அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. அவன் வந்து அந்த பில்கிரிம்ஸை வந்து சைட் ட்ராக் பண்ணி நீதிபுரம் அது இதுன்ட்டு அதுமாரி கோர்ட்டு அதுமாரி கொண்டு போயிடணும்னு பார்க்குறான். ஆனால் இவங்க வந்து நல்லா படித்தவங்களாக இருக்கிறதுனால அவனுக்கு வந்து இணங்க மாட்டேங்கிறாங்க. அது போல் நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநீதி இருந்தது இருக்கு வசனம். ஸோ ஷார்ட் வீடியோவில் இருக்கிறதுனால பாக்கி இன்னொரு வீடியோவில்